பல்லடம் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து திருடப்பட்ட பணம் நகைகளை மீட்ட அவிநாசிபாளையம் போலீசார் திருடிய நபரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவிநாசிபாளையம் பொங்கலூர் அம்மன் நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து 6 பவுன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் 4,45,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது. இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அவிநாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்கிற நட்டுரான் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட நடராஜன் என்கிற நட்டுரான் என்பவர் மீது 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள், காலனி உள்ளிட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் என்என் கார்டன் பகுதியில் சாகுல் ஹமீது என்பவருக்கு சொந்தமாக இயங்கி வரும் செருப்பு கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடைபெற்றுள்ளது. சாகுல் ஹமீது கடையை நேற்று முன்தினத்திலிருந்து பூட்டியே இருந்த நிலையில் நேற்று பூட்டிய கடையின் ஷட்டரில் பெட்ரோல் குண்டை மர்ம நபர்கள் வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையர் சதாசிவம் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வண்ணாரப்பேட்டை பகுதியில் மாமூல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் வெட்டிய சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவமானது வியாபாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குத்தாலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பையை தரம் பிரிக்கும் கிடங்கில் மர்ம நபர்கள் குப்பைக்கு தீ வைத்ததால் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்குள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் நாள் ஒன்றுக்கு 5 டன் குப்பைகள் தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்படுகிறது. இந்த குப்பைகள் குத்தாலம் அருகே தோப்பு தெருவில் உள்ள வளமீட்பு பூங்கா குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகள் உரம் தயாரிக்கவும், மக்கா குப்பைகள் பழைய இரும்பு வியாபாரிகளிடமும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரி பேக்குகள் சிமெண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வளமீட்பு பூங்கா குப்பை கிடங்கிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது. இதில் பிளாஸ்டிக் கழிவுகளை நறுக்கும் இயந்திரமும் சேதமடைந்ததால் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக தேர்வுநிலை பேரூராட்சி செயல் அலுவலர் ரஞ்சித் அளித்த புகாரின் பேரில் குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயற்சி செய்ததாக ஒருவரை அடித்து கொலை செய்த வழக்கில் காவலாளிகள் உட்பட 15 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சிட்ரா பகுதியில் தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மருத்துவமனைக்குள் புகுந்து திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த மருத்துவமனை காவலாளிகள் அந்த நபரை கையும் களவுமாக பிடித்து சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. பின்னர் காயமடைந்த அவருக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பீளமேடு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததன் பேரில் பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற மணி என்பவரும் ஏற்கனவே குற்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்துள்ளதும் தெரியவந்தது. இதனையடுத்து பீளமேடு காவல் நிலையத்தில் ராஜாவின் மனைவி சுகன்யா புகார் அளித்தார். மேலும் சிகிச்சைக்காக அங்கு சென்றவரை அடித்து கொலை செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். புகாரின் பேரில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவலாளி உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.